எனக்கு வலிக்குதுடா, யாரோ செத்து போன நினைக்கிறேன், எனக்கு வலிக்குதுடா. ஆனா உன்னை பார்க்கவன் செத்து போயிட்டான், உனக்கு எப்படா குற்ற உணர்ச்சி ஓடி போனேன், எப்படா பனையுள்ள போய் பரதேசி படுக்க முடிச்சுனால எப்படா முடிஞ்சு? படத்துல குழந்தை இறந்து போனா துடிக்கிறியடா, படத்துல பரதேசி. ஆனா உண்மையில 8 குழந்தை இறந்து போச்சுடா. இதே இடத்துல மரக்கிளையிலிருந்து ஏறின விழுந்து கூட்டால் சரிஞ்சு துரு விஷ்ணு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையை கூட்டி கொண்டு போன அந்த குழந்தையோட அத்தை இன்றைக்கு வரைக்கும் குற்ற உணர்ச்சி நம்மளால உயிர் போச்சு குற்ற உணர்ச்சியை மீள முடியாம தவிக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால நிகழ்ந்துருச்சு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலைங்க. நம்மள மானகட்டு போயிட்டோமா? அப்படி என்னடா நடிகரை பார்க்கணும், நாக்க தொங்க விட்டு போகணும்? அப்படி என்ன நடிகன் படத்துல எல்லாம் பண்ணுவான், நிஜத்துல தொடர்ந்துவான். ஒரு விபத்து ஏற்படுறப்ப அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று மக்களோட நிக்க துப்பு இல்லைன்னா என்ன மயத்துல கட்சி எதுக்கா நாட்டாள கனவு? இந்த 41 சாவுக்கு யாரா பொறுப்பேற்பது? நீ படத்துல பாக்குற விஜய் இல்ல, படத்துல வில்லன்னு ஒரு கதாபாத்திரம் காட்டும் பாரு, அதை விட 100 மடங்கு கொடுங்கோல் தன்னை கொண்டவன். அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு உனக்கு? கட்சி உடஞ்சி 2 ஆண்டு ஆயிடுச்சு, மக்களை பார்க்க புடுங்க போக மாட்டாரு, புடுங்க போயிடுவாரு. ஆனா இவர் ஒரு பெரிய தலைவர், பெரிய மயாண்டி. உன் ஆணவத்துக்கு, உன் அதிகார திமிருக்கு, உன் செருக்குக்கு முடிவட்டும்டா. மக்களை பார்த்தா என்ன பைத்தியமே தெரியுதா? 41 உயிரை காவு வாங்கிட்டு மனசாட்சி இல்லாம இருக்க முடியுதுன்னா இந்த அரசியல் ஒழிக்கப்படணும். எனக்கு வலிக்குதுடா, யாரோ செத்து போன நினைக்கிறேன், எனக்கு வலிக்குதுடா. ஆனா உன்னை பார்க்கவன் செத்து போட்டான், உனக்கு எப்படா குற்ற உணர்ச்சி ஓடி போனேன், எப்படா ஓடி போக முடிஞ்சு? எப்படா பனையுள்ள போய் பரதேசி படுக்க முடிச்சுனால எப்படா முடிஞ்சு? படத்துல குழந்தை இறந்து போனா துடிக்கிறியடா, படத்துல பரதேசி. ஆனா உண்மையில 8 குழந்தை இறந்து போச்சுடா. இதே இடத்துல மரக்கிளையிலிருந்து ஏறின விழுந்து கூட்டால் சரிஞ்சு துரு விஷ்ணு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையை கூட்டி கொண்டு போன அந்த குழந்தையோட அத்தை இன்றைக்கு வரைக்கும் குற்ற உணர்ச்சி நம்மளால உயிர் போச்சு குற்ற உணர்ச்சியை மீள முடியாம தவிக்கிறான். அந்த குழந்தையோட தாய் வாய் பேச முடியாத, காது காணாத தாய், தன் குழந்தை இறந்து போச்சேன்னு வாயை திறந்து அழ முடியல, கதற முடியல. கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய், சக்கரை வியாதியில கண் பார்வை போச்சு. அந்த தாயோட மகன், அம்மா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் கண் பார்வை மீட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு விளக்குறேன். அந்த மகன் இறந்து போயிட்டான். கண் பார்வை இல்லாத போது எல்லா வெளிச்சமும் இருந்தாங்க, இந்த எல்லா வெளிச்சமும் இருந்த அந்த மகன் இறந்து போயிட்டான். அதுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு? ஒரு நல்ல மனநிலை கொண்டவன், ஒரு நல்ல மனிதன், மனசாட்சி கொண்டவன்னா, நம்மளால 41 பேர் செத்து போயிட்டான்னா அவன் தற்கொலை எனக்கு தான் போவான். அவனால வெளியே வர முடியாது, அவனால நடமாட முடியாது. ஆனா இந்த மரணம் நிகழ்ந்து சரியா 3 மாத காலத்துல மலேசியாவில் போய் நடமாட முடியாதா? எப்படா நடமாட முடியுது? எப்படி முடியுது? அதுக்கு பிறகு இத்தனை நாள்ல இந்த மரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் நிகழ்ந்துருச்சு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலைங்க. நம்மள மானகட்டு போயிட்டோமா? அப்படி என்னடா நடிகரை பார்க்கணும், நாக்க தொங்க விட்டு போகணும்? அப்படி என்ன? அவனுக்கு நம்மள போட 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இதானே நடிகன்? படத்துல எல்லாம் பண்ணுவான், நிஜத்துல தொடரடுங்குவான். கரூர் மரணத்துக்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு இன்று வரை பாஜக வார்த்தையை சொல்ல துப்பு இல்ல. இந்த தொடரணிக்கு கூட்டம் நடந்தா டிவிக்கேன்னு கத்துறது, கொடியா காட்டுறது. 41 பேர் செத்து விழுந்த போது நீங்க எங்கடா புடுங்க போனீங்களாடா? எங்கடா போனீங்க? இடியாப்பா வைக்க போனியா, டிவிக்க போனியா? எங்கடா போன? கரூர் மருத்துவமனையில ஒரு கட்சிக்காரன் இல்லையடா, அலைபேசி அணைச்சு வச்சு ஊரை விட்டு ஒட்டுமொத்த கட்சிக்காரன் ஓடி போனீங்கடா. எங்கடா போனீங்க? ஒரு விபத்து ஏற்படுறப்ப அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று மக்களோட நிக்க துப்பு இல்லைன்னா என்ன மயத்துல கட்சி எதுக்கா நாட்டாள கனவு? இந்த 41 சாவுக்கு யாரா பொறுப்பேற்பது? ஆனா 41 பேர் செத்து போன பிறகும் ஒருத்தன் நடனமாடி கொண்டிருக்கான்னா இவன் உலகத்தின் உச்சபட்ச சைக்கோ. நீ படத்துல பாக்குற விஜய் இல்ல, படத்துல வில்லன்னு ஒரு கதாபாத்திரம் காட்டும் பாரு, அதை விட 100 மடங்கு கொடுங்கோல் தன்னை கொண்டவன். அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு உனக்கு? கட்சி உடஞ்சி 2 ஆண்டு ஆயிடுச்சு, மக்களை பார்க்க புடுங்க போக மாட்டாரு, புடுங்க போயிடுவாரு. ஆனா இவர் ஒரு பெரிய தலைவர், பெரிய மயாண்டி. உன் ஆணவத்துக்கு, உன் அதிகார திமிருக்கு, உன் செருக்குக்கு முடிவட்டும்டா. மக்களை பார்த்தா என்ன பைத்தியமே தெரியுதா? 41 உயிரை காவு வாங்கிட்டு மனசாட்சி இல்லாம இருக்க முடியுதுன்னா இந்த அரசியல் ஒழிக்கப்படணும். இந்த அநாகரிகங்கள் தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் தான்.